என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 11வது வசனத்தின் நடுப்பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆனாலும் உமது ஜனத்திற்காக நீர் கொண்டிருக்கிற வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நமக்காக கர்த்தர் கொண்டிருக்கிற வைராக்கியத்தை கண்டு நம்முடைய எதிரிகள் என்ன செய்வார்களாம்? வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பல காரியங்களை கர்த்தர் கிடப்பில் போட்டுவிட்டது போல உங்களுக்கு காணப்படும். எதையும் கர்த்தர் விசாரிக்கலையே, இன்னும் ஏன் இந்த இடத்துல நீதி செய்யாமல் இருக்கிறாரு, ஏன் இங்கே நியாயம் செய்யாமல் இருக்கிறாரு, எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, இவ்வளவு அநியாயம் செய்கிறாங்களே, இவ்வளவு அக்கிரமம் செய்கிறாங்களே, ஏன் கர்த்தர் இதை விசாரிக்காமல் இருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை தொடர்ந்து பின்பற்றி போய்கொண்டே இருங்க. ஏனென்றால் அவருடைய ஜனங்களாகிய நமக்காக அவர் கொண்டு இருக்கிற வைராக்கியம் நம்முடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். பாருங்க, இவ்வளவு வைராக்கிய ஆண்டவர் இவர்கள் மீது வைத்திருக்கிறாரே, தன்னுடைய ஜனங்களுக்காக இப்படி வழக்காடுகிறாரே என்று சொல்லி எதிரிகளும் கண்டு வெட்கப்படத்தக்கதான காரியத்தை கர்த்தர் செய்வார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைய நாளிலே நீ ஒரு தலைகுனிவுக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். அதனால் அதுதான் முடிவு என்று சொல்லி நீ உடனே ஒரு முடிவுக்கு வந்துவிடாதே. நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாய் உனக்காக கிரியை செய்வார். நீ தலைகுனிந்த இடத்திலே தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதாய் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.